Hi everyone, I am Dr. Vishnu from Unnalith Hospital, Vandalur. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மம்ஸ். மம்ஸ்னா என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், எப்படி ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, எப்படி அதை கண்டுபிடிப்போம், அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். மம்ஸ்னா என்ன? வெயில் காலத்தில் யூஸ்வலாகவே நிறைய ஸ்கூல் குழந்தைகளுக்கு அம்மை சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும். அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து மம்ஸ். தமிழில் அதை என்ன சொல்லுவோம்னா பொண்ணுக்கு வீங்கிங்கிற இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். மம்ஸ்னா என்ன? மம்ஸுங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். பேராமிக்ஸோங்கிற வைரஸ் வந்து காஸ் பண்ணுறது தான் மம்ஸ். அது யூஸ்வலாக எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா த்ரூ ட்ராப்லெட் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, ட்ராப்லெட் மோடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, யாராச்சும் மம்ஸால் அஃபெக்ட் ஆகிக்கிறவங்க காஃப் பண்ணாலோ ஸ்னீஸ் பண்ணாலோ, அவங்க பேசும்போது அவங்க எச்சில் வந்து நம்ம மேலே பட்டாலோ, அது மூலியமாக நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும். சரி, இந்த இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், இது எப்போது சிம்டம்ஸ் டெவலப் ஆகும்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக அவங்க மற்றவங்களிருந்து நம்ம இன்ஃபெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம், அதாவது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் ஆவரேஜாக 15 to 20 டேஸ்க்கு உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷனோட அறிகுறிகள் தெரியும். என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, ஃபீவர் இருக்கலாம், பாடி பெயின் இருக்கலாம், நல்ல டயர்ட்னஸ் இருக்கலாம், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம், பசி தன்மை குறையலாம். அப்புறம் மேலும் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இரு பக்கம் கன்னங்கள் இல்லாட்டி மோஸ்ட்லி இரு பக்கங்கள் கன்னங்கள் வீங்கும். எதனால் கன்னங்கள் வீங்குதுன்னா, பெரோடிட்டுங்கிற ஆர்கன் அந்த வைரஸ் போய் அஃபெக்ட் ஆகிறனால நம்மளுக்கு கன்னத்தில் வீக்கம் ஏற்படும். அதுதான் வந்து மம்ஸுங்கிற இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது. ஸோ இந்த கன்னத்தில் நம்மளுக்கு இந்த வீக்கம் ஏற்படுறதுனால லேட்டராக நம்மளுக்கு டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோவிங், அதாவது சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, எச்சி முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இது மாதிரி சிம்டம்ஸும் வரலாம். சரி, இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? மோஸ்ட்டாக வந்து மம்ஸுங்கிறது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ், கிளினிக்கலாக பார்த்து பேஷண்ட்டை பார்த்து நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம். மேலும் இது நம்ம மம்ஸ் தாங்கிறதுக்கு கண்டுபிடிக்கணும்னா, அஃபெக்ட் ஆனவங்களோட எச்சிலோ யூரினோ இல்லை சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட், அதாவது முதுகு தண்டுவடத்தில் நீர் எடுத்தோ அந்த மம்ஸுக்குரிய வைரஸோட ப்ரோட்டீன் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். சரி, இது யாருக்கெல்லாம் மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகுது? மோஸ்ட்டாக வந்து மம்ஸுங்கிறது வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், அதாவது குழந்தைகள் இன் பிட்வீன் 5 to 9 years ஆஃப் ஏஜ், அவங்களுக்கு தான் மோஸ்ட் காமன் அஃபெக்ட் ஆகும். சரி, மம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இது வேறு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் காஸ் பண்ணும்? காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து மம்ஸில் ரொம்ப ரேர். 100ல் யாருக்காச்சும் ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் தான் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு டெவலப் ஆகும். என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்னு பார்த்தோம்னா, ஆர்கைட்டிஸ், மேல் பேபிஸில் வந்து டெஸ்டிஸ் அஃபெக்ட் ஆகலாம், மெனிஞ்சைட்டிஸ் மூளைக்காய்ச்சல் வரலாம், சிவியர் அப்டமன் பெயின், அதாவது மம்ஸ் வந்து பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்தை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா சிவியர் அப்டமன் பெயினும் வரலாம். மேலும் ரொம்ப ரேராக ப்ரெக்னென்சி டைமில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அபார்ஷன் கூட ஆகலாம். சரி, இது எப்படி ட்ரீட் பண்ணலாம்? மம்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து செல்ஃப் ரிசால்விங், அதாவது வந்து இது ஒரு பினைன் கண்டிஷன். இதுக்கு மம்ஸுக்குன்னு தனியாக எதுவும் ஆன்டிவைரல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. யூஸ்வலி ட்ரீட்மெண்ட் வந்து சிம்டம்ஸ் பேஸ்ட், அதாவது இப்போ ஃபீவர் இருந்துச்சுன்னா ஃபீவருக்குரிய மெடிகேஷன்ஸ். மம்ஸ் வந்து யூஸ்வலாக செல்ஃப் ரிசால்விங், அதாவது தானாகவே சரியாகக்கூடிய தன்மை உரியது. அதுக்கு நம்ம தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ஆன்டிவைரலோ இல்லை வேறு எதுவும் ஆன்டிபயோட்டிக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஒன்ஸ் மம்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் நியூட்ரிஷன் போகணும். பேஷண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஃபீவர், பாடி பெயின் இல்லை நாசியா அது மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சிம்டம்ஸ் மட்டும் நம்ம ட்ரீட் பண்ணால் போதும். சரி, இது எப்படி நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம்? ஸோ யாராச்சும் மம்ஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் திங், குழந்தைகளுக்கு எம்எம்ஆருங்கிற வேக்சின், அதாவது 15 monthsல போடுவாங்க, அந்த வேக்சின் போட்டுக்கிட்டா மம்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன் ஹெல்த் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஜிஎஸ்டி ரோட், வண்டலூர். புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு ஒன் ஹெல்த் இருக்கு.